வணக்கம் மக்களே. பாக்கியலட்சுமி நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. பாக்கியாவுக்கே தெரியாம ஈஸ்வரி இனியாவுக்கு கல்யாணம் பண்றதுக்காக முடிவு பண்ணிருக்காங்க. இந்த விஷயம் தெரிய வந்த உடனே பாக்கியா கோவப்பட்டு இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது அத்தை, என்ன மீறி நீங்க எப்படி கல்யாணம் பண்றீங்கன்னு நான் பாக்குறேன் என்று கோவப்படுறாங்க. இனியா பாட்டி கிட்ட வந்து பேசுறாங்க. பாட்டி, எனக்கு இப்ப இந்த கல்யாணம் வேண்டாம். நான் அம்மா கிட்ட பிராமிஸ் பண்ணிருக்கேன். கண்டிப்பா நான் அந்த ஆகாஷ் கிட்ட பேச மாட்டேன். பாட்டி, என்ன நம்புங்க. டாடி, நீங்களாவது பாட்டி கிட்ட சொல்லுங்க ப்ளீஸ் டாடி. இப்ப நான் ஆகாஷ் கிட்ட பேசுனதுனாலதானே எனக்கு இந்த திடீர் கல்யாணம். டாடி, நான் படிச்சு முடிக்கணும். நான் அம்மா கிட்ட பிராமிஸ் பண்ணிருக்கேன். கண்டிப்பா நான் அவன்கிட்ட பேச மாட்டேன். நான் நல்லா படிப்பேன் டாடி. நான் படிச்சு சொந்த கால்ல நிக்கணும்ன்றதுதான் அம்மாவோட ஆசை. கண்டிப்பா அதை நிறைவேற்றுவேன். என்னை நம்புங்க டாடி. நீங்க சொன்னா பாட்டி கேப்பாங்க. சொல்லுங்க டாடி அப்படின்னு இனியா அழுதுகிட்டே கெஞ்சுறாங்க. கோபி, அம்மா, இனியா சொல்றது. கோபி, இனிமேலும் நீயே இனியா பேச்சை கேட்டுட்டு இருக்க போறியா? இதுக்கு முன்னாடி எத்தனை தப்பு செஞ்சிருக்கா? ஒவ்வொரு தப்பும் செஞ்சுட்டு வந்து இனிமே தப்பு செய்ய மாட்டேன் அப்படித்தானே சொன்னா? ஆனா புதுசா திரும்ப திரும்ப தப்பு பண்ணி இந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பிரஸ் கொண்டு வந்துகிட்டேதான் இருக்கா. இவளால என்னைக்காவது நிம்மதி இருந்திருக்கா? நாம ஒரு நாளாச்சும் நிம்மதியா இருந்திருக்கோமா? இந்த வீட்ல எவ்வளவு பிரச்சனை இருந்திருக்கு. ஈஸ்வரி, விடு கோபி. இவ பேச்சையெல்லாம் பெருசா எடுக்காத. சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியும்? அப்படித்தானே நினைச்சு விட்டோம். இப்போ சின்ன பிள்ளை விஷயத்தை விட்டுட்டு பெரிய பிள்ளை விஷயத்தை நடத்த ஆரம்பிச்சுட்டால. அப்ப நாமளும் நம்மளுக்கு தெரிஞ்சதை செஞ்சுதானே ஆகணும். கோபி, இனியா அம்மா, இப்போ வெறும் என்கேஜ்மெண்ட் தான். அப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தானே கல்யாணம் நடக்க போகுது. நீ தைரியமா படிக்கலாம். நீ அதை பத்தி ஒன்னும் கவலைப்பட தேவையில்லை. போமா அப்படின்னு கோபி அனுப்பிடுறாரு. பாக்கியா இங்க நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்திருக்காங்க. இனியா நேரா வந்து பாக்கியா கிட்ட கேக்குறாங்க. அம்மா, என்னம்மா நீ அமைதியா இருக்கிற? என்ன செய்யணும்? இனியா, நான் தான் உங்க பாட்டி கிட்ட பேசினேன்ல. இல்லம்மா, உன் பேச்சைதான் பாட்டி கேட்கவே இல்லையே. அப்படின்னா கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்குமா? இப்போ என்கேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாசத்திலேயே கல்யாணம்னு சொல்லி கல்யாணம் பண்ணி என்னது வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க. நான் படிக்க முடியாதும்மா. நான் உனக்கு பண்ணி கொடுத்த பிராமிஸ கண்டிப்பா காப்பாத்துவேன். நான் அந்த ஆகாஷை மீட் பண்ண மாட்டேன். நான் ஆகாஷ் கூட பழகுனது தப்புதான்மா. நான் உணர்ந்துட்டேன். என்ன புரிஞ்சுக்கோமா. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா, இனியா அழுகாத. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது. நான் தான் உன்னோட அம்மா. என்ன மீறி யாரும் இந்த கல்யாணத்தை நடத்த முடியாது. நீ தைரியமா இரு. நாளைக்கு அவங்க வரட்டும். அவங்க முன்னாடி வச்சே நான் சொல்லிடுறேன் அப்படின்னு பாக்கியா இனியாக்கு தைரியம் சொல்லி அனுப்புறாங்க. நீ போய் தூங்கு இனியா. நான் கொஞ்ச நேரம் ஆகும் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இனியா ரூமுக்கு போறாங்க. இனியா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அம்மாவால எதுவும் செய்ய முடியாது. பாட்டியும் தாடியும் சேர்ந்து அம்மாவை பேசவிடாம ஆக்கிடுவாங்க. எல்லார் முன்னாடி எப்படி பேசுறதுன்னு அம்மா தயங்கி நிப்பாங்க. அம்மா முடிவெடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வேண்டாம், இதுக்கு நான் ஒரு முடிவெடுக்கிறேன் அப்படின்னு இனியா போலீஸ்க்கு போன் பண்ணி எனக்கு கட்டாய கல்யாணம் நடக்குது, அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸ், உன் பேர் என்ன? உன் வயசு என்ன? அப்படின்னு போலீஸ் எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. மறுநாள் காலையில மாப்பிள்ளை வீட்ல இருந்து எல்லாரும் வந்துறாங்க. இனியா ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி பாக்கியாவை போய் பார்த்துட்டு வா. ஈஸ்வரி, பாக்கியா, என்ன கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்க? வர்றவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சியா? என்ன, நீ செய்யாட்டியும் பரவாயில்லை. கோபியோட கிளவுட் கிச்சன்ல இருந்து சாப்பாடு வந்துரும். நீ மட்டும்தான் சமைக்கிறன்னு ரொம்ப ஆணவத்துல அலையாத. போ, இனியாவ போய் பாரு அப்படின்னு ஈஸ்வரி பாக்கியாவை திட்டி அனுப்ப பாக்கியா எந்த வார்த்தையும் பேசாம அமைதியா இனியா ரூம்க்கு போறா. பாக்கியா, இனியா நீ தைரியமா இரு. இந்த என்கேஜ்மெண்ட் கண்டிப்பா நடக்காது. இனியா, இல்லம்மா, நான் பயப்படல. நான் ரொம்ப தைரியமாதான் இருக்கேன் அப்படின்னு இனியாவும் சொல்லிடுறாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வந்துறாங்க. அந்த நேரம் பார்த்து போலீஸ் உள்ள வராங்க.
போலீஸ், இங்க இனியாங்கிறது யாரு? அவங்களுக்கு விருப்பமே இல்லாம கட்டாய கல்யாணம் நடக்குதாமே அப்படின்னு நினைச்சு கேப்பாங்கன்னு இனியா காத்துக்கிட்டே இருக்காங்க. போலீஸ், இங்க கோபி யாரு அப்படின்னு விசாரிக்கிறாங்க. இனியாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எதுக்கு டாடிய கேக்குறாங்க? நான் தானே கம்ப்ளைண்ட் பண்ணுனேன். கோபி டக்குன்னு எந்திரிக்கிறாரு. என்ன சார், இப்ப எதுக்கு நீங்க வந்தீங்க? என்ன பிரச்சனை அப்படின்னு கோபி போலீஸ்கிட்ட கேட்க, ஈஸ்வரியும் என்ன சார் இப்ப என்ன, என் பையன்தான் கொடுத்திருக்காங்க அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க. யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தது அப்படின்னு ஈஸ்வரி ஆத்திரத்தோட கோவத்தோட கேக்குறாங்க. பாக்கியா சொல்றாங்க, நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இவருக்கும் எனக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இவருக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி என் மாமியார் இவர் இங்க இருக்கணும்னு சொல்லி இருந்தாங்க. இப்பயும் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இப்போ உடம்பு சரி ஆயிடுச்சு. வீட்டை விட்டு வெளியில போங்கன்னு சொன்னா இவர் போகாம இங்கேயே இருக்காரு. ஒரு டிவோர்ஸ் ஆன மனைவியோட வீட்ல வந்து உட்கார்ந்துகிட்டு ரொம்ப டார்ச்சர் கொடுத்து குடுக்குறாருன்னு சொல்லி நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ணேன் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. ஏய் பாக்கியா, உனக்கு என்ன அவ்வளவு திமிர் ஆயிடுச்சா? இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? நீ என்ன காரியம் பண்ணியிருக்க? மாப்பிள்ளை வீட்டுக்கு முன்னாடி கோபிய போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போனா அடுத்து இனியாவோட கல்யாணம் எப்படி நடக்கும்? நீ என்னதான் புரிஞ்சு செய்ற? உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? சார், என் மருமகதான் பாக்கியா. அவ ஏதோ ஒரு கோவத்துல அப்படி சொல்லிட்டா, மத்தபடி என் பையன் எந்த தப்பும் செய்யல அப்படின்னு ஈஸ்வரி பேசுறாங்க. வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க, ஆமா மேடம், கோபி மேல பாக்கியாங்கிறவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. டிவோர்ஸ் ஆன என்னோட கணவர் என் வீட்ல வந்து உட்கார்ந்துகிட்டு எனக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காரு நுதான் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நாங்களும் அதை விசாரிக்கத்தான் வந்தோம். ஆனா அதுக்கு அடுத்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சுச்சு. இனியாங்கிற ஒருத்தவங்களுக்கு கட்டாய கல்யாணம் நடக்குதாம். அதை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ஈஸ்வரி, பாக்கியா, இதுவும் உன்னோட வேலைதானா அப்படின்னு கத்துறாங்க. அத்தா, எந்த நேரத்துலயும் என் மகளை பணயமா வச்சு நான் ஒரு விஷயத்துல இறங்கவே மாட்டேன். தப்பு என்னுடையது. நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். போலீஸ்ல கோபிய இந்த வீட்ல இருந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு பாக்கியா பேசுறாங்க. இங்க பாருங்கம்மா, பாக்கியாங்கிறவங்க கோபி மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா எனக்கு கட்டாய கல்யாணம் நடக்குது, அதை நிறுத்தவா சொல்லி இனியாங்கிற ஒரு பொண்ணு கண்ட்ரோல் ரூமுக்கு போன் பண்ணி சொல்லி இருக்காங்க. அதையும் விசாரிக்கணும்னு தான் வந்திருக்கோம். 2 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு இதே அட்ரஸ்ல இருந்து அப்படின்னு வந்திருக்கிற போலீஸ் சொன்ன உடனே ஈஸ்வரி ஆத்திரப்படுறாங்க. ஏய் இனியா, என்னென்ன வேலை செஞ்சுகிட்டு இருக்க? நீ சின்ன பிள்ளைன்னு நினைச்சா நீ செய்யக்கூடாததை எல்லா வேலையும் செய்ற. உங்க அப்பா மேலையும் என் மேலையுமே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கியா? உனக்கு என்ன இங்க கட்டாய கல்யாணமா நடக்குது? உன் விருப்பத்தை கேட்டு உன்ன மாப்பிள்ளை வீட்டுல காமிச்சு அப்படித்தானே கல்யாணம் நடக்குது. அதுவும் கூட இப்ப கல்யாணம் கூட கிடையாது, வெறும் என்கேஜ்மெண்ட் மட்டும்தான் அப்படின்னு ஈஸ்வரி கத்துறாங்க. அது கூடதான்மா, என்கேஜ்மெண்ட் அன்றது கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்கிறது தானே. பொண்ணோட விருப்பம் இல்லாம எதுக்கு இந்த என்கேஜ்மெண்ட் நடக்கணும்? அதையும் விசாரிச்சு வான் பண்ணிட்டு வர சொல்லிதான் எங்களுக்கு வந்திருக்கோம். படிச்சவங்க தானே, படிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைக்கு எதுக்கு இப்ப கல்யாணம்? அதுவும் பொண்ணோட விருப்பம் இல்லாம கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க. ஏய் பாக்கியா, எல்லாத்துக்கும் நீதான் காரணம். பொம்பள பிள்ளையை எப்படி வளர்த்து வச்சிருக்கிற? பெத்த அப்பா மேலையும் பாட்டி மேலையும் கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு திமிர் புடிச்ச பிள்ளையாதான் வளர்த்து வச்சிருக்கிற. இனியாக்கு நல்லது செய்யணும்னு தான் நான் இங்கன்னு தேடி அலைஞ்சு ஒரு மாப்பிள்ளைய புடிச்சிருக்கேன். இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சுச்சுன்னா யாராவது இனியாவை பொண்ணு கேட்டு வருவாங்களா? வேலை என்ன அவ்வளவு சின்ன வேலை? என்னன்னு நினைச்சிருக்க? வீட்ல வேலைக்காரியா இருக்கிற ஒருத்தவங்களோட பையனை லவ் பண்றதுன்றது சின்ன காரியம் எல்லாம் கிடையாது. இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சுச்சுன்னா யாருமே இனியாவை பொண்ணு கேட்டு வரமாட்டாங்க. இதை தெரியாத பாக்கியா, உனக்கு நம்ம வீட்டுக்கு எது நல்லதோ அதை யோசிச்சுதான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். இதை போய் தடுத்து நிறுத்தணும்னு அம்மாவும் பொண்ணும் கங்கணம் கட்டிட்டு திரியுறீங்க அப்படின்னு ஈஸ்வரி கோவப்படுறாங்க. இன்ஸ்பெக்டர், கோபி வாங்க. அப்ப கோபி கையில விளங்க மாட்டி கூட்டிக்கிட்டு போறாங்க. ஈஸ்வரி உடனே, சார், இந்த கல்யாணத்தை வேணா நிறுத்திடலாம் சார். அதுக்காக கோபியை அரெஸ்ட் பண்ண வேண்டாம். கோபியை விட்டுவிடுங்க சார். இல்லம்மா, பாக்கியாங்கிறவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க.
டிவோர்ஸ் ஆன ஒரு மனைவியோட வீட்ல வந்து இவர் உட்கார்ந்து இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. இவர் படிச்சவர் தானே, இவருக்கே தெரிஞ்சிருக்கணும் இல்ல? அவங்க போங்கன்னு சொன்ன உடனே இவர் போயிருக்கணும் அப்படின்னு போலீஸ் சொல்லிட்டு கோபியை கூட்டிட்டு போயிடுறாங்க. ஈஸ்வரி கத்துறாங்க, என் புள்ளையை போலீஸ்ல மாட்டி விட்டுட்ட. நீ எல்லாம் மனுஷியா? நீ எல்லாம் நல்லவளே கிடையாது. அதனாலதான் கோபி உன்னை டிவோர்ஸ் பண்ணிருக்கான். கோபி பண்ணது கரெக்ட் தான். உனக்கு ரொம்ப திமிர் ஆயிடுச்சு பாக்கியா. 2 ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்துறோம் அப்படிங்கிற ஆணவம். நிறைய காசு வருது இல்ல, அதான் உனக்கு திமிர் ஆயிடுச்சு. இப்படி பேசும்போது, அத்த நீங்க எது வேணாலும் சொல்லிக்கோங்க அத்த, ரொம்ப திமிர் ஆயிடுச்சு. ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்துறேன், ஏன்னா சாப்பிடுறதுக்கு காசு வேணும் அத்த. உழைக்கிறேன், அதனாலதான் 2 ரெஸ்டாரண்ட் அளவுக்கு நான் வளர்ந்து இருக்கிறேன். இந்த கல்யாண எங்கேஜ்மெண்ட் நிறுத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. கோபி உங்க கூட இருந்தாதான நீங்க இந்த அளவுக்கு தைரியமா முடிவெடுக்கிறீங்க. அதனாலதான் நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுனேன். இப்ப இந்த எங்கேஜ்மெண்ட் நடக்காதுல அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. இனியா, நீ எப்பயா போன் பண்ணுன? இல்லம்மா, நீங்க என்ன பண்ணுவீங்களோன்னு தெரியல. அதனாலதான் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணினேன். இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும்ன்றதுக்காக நான் தான் சொன்னேன். இல்லை இனியா, இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு ஏன் நீ என்னை நம்பல? அம்மாவும் பொண்ணும் மாத்தி மாத்தி இப்படி செஞ்சுகிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு நல்லதே கிடையாது அப்படின்னு ஈஸ்வரி திட்டிட்டு போறாங்க. டேய் செலியா, வா, உங்க அப்பாவை ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிக்கிட்டு வரணும். இனிமே இவ கூட யாரும் இருக்க முடியாது. அத்த, நான் சொல்ற பேச்சை கேட்டு அமைதியா இங்க இருக்கிறதுனா இருங்க. மறுபடியும் உங்க பையனை கூட்டிட்டு வந்து இதே வீட்லதான் வைப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்களும் வீட்டை விட்டு வெளியில போங்க. ஏய் பாக்கியா, என்ன பேசுற? நல்லா தெளிவாதான் அத்த பேசுறேன். நீங்க இனிமேலும் இந்த வீட்டுக்குள்ள இருந்து பிரச்சனையை உருவாக்காதீங்க. நீங்களும் உங்க மகனும் சேர்ந்து வேற வீடு பார்த்து அங்க போய் தங்கிருங்க அப்படின்னு பாக்கியா ரொம்ப தெளிவா முடிவெடுத்து பேசிடுறாங்க. ஈஸ்வரியா வீட்டை விட்டு வெளியில விடுறாங்க. இப்படிதான் போலாம் பிரண்ட்ஸ். பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ பிரண்ட்ஸ்.